ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்புமிகு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குருவணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம்னா, இவர் என்ன வேலையில் இருக்கார் அப்படிங்கிற அமைப்புங்க. வேலை அமைப்பு 6ஆம் இடம், தொழில் 10. இவங்க என்ன வேலை செய்வாங்க அப்படிங்கிறத எனது மானசீக பேராசான் குருஜி ஐயா அவர்களுடைய கூற்றுப்படி, ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் வெளிச்சமாக இருக்கோ, சுபத்துவங்கிறத நான் வெளிச்சம்ங்கிறேன், வெளிச்சமாக இருக்கோ அந்த தொழிலில் அந்த விஷயத்தில் தான் அவருக்கு எண்ணமே இருக்கும். படித்தது வேணால் வேறையாக இருக்கலாம், படித்தது ஒன்றும் நடக்கிற செய்கிற வேலைக்கு வேலை வேற ஒன்றா இருக்கிறதுக்கு காரணத்தை தனியாக வீடியோ போடுவோம். படித்த வேலையில் போக முடியாத தன்மை எதனால் வருதுன்னு இந்த இதில் என்ன வேலையில் இருக்கார் அப்படின்னு பார்ப்போமுங்க. இதில் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எனது சேனலில் அஸ்ட்ரோ சாய் செல்வம்ங்கிற சேனலில், புதிய வரலாறு அப்படிங்கிற சேனலில், தெய்வ கட்டாட்சம் அப்படிங்கிற சேனலில் ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்குது. அதில் போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் இருக்கும். ஏன்னா நான் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்தாலும் சரி, வீடியோ போட்டாலும் சரி, கிரக விளக்கத்தோடு தான் போடுறேன். எளிமையாக புரிகிற மாதிரி தான் ஆர்வலருக்கும் புரியும், பொதுமக்களுக்கும் புரியும். அந்த அளவில் தான் நான் போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் பார்க்குற மாதிரி அடுத்தவங்களும் அதை பார்ப்பாங்க. அவங்க பூராமே என்னோட ஜாதகம் பார்க்கக்கூடிய அமைப்புலையும் அது ஒரு வழிகாட்டும். தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டுவோர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. எந்த விஷயமானாலும் தெளிவாக பாவக ரீதியாக கிரக விளக்கத்தோடு பதில் சொல்கிறேன், கட்டண முறையில். நன்றி. இப்போ வீடியோவில் போவோங்க. இந்த ஜாதகர் 36 வயசாகுதுங்க. 20/8/1989 பகல் 11:40க்கு சிதம்பரத்தில் பிறந்திருக்காங்க. நட்சத்திரம் உத்திரட்டாதி 4ஆம் பாதம். சனிதசை இருப்பு 8 மாதம் 3 நாள் இருக்க பிறந்திருக்காருங்க. தேய்பிறை சதுர்த்தி பௌர்ணமி அமைப்பில் இருக்குது. சந்திரன் நமக்கு முக்கியம். ராசி, அம்மா, நம்ம மனசு எல்லாமே ஒளிநிலையாக இருக்குங்க. இப்போ இவர் மார்க்கெட்டிங் வேலையில் இருக்கார். மார்க்கெட்டிங்னா என்ன? ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட அதை பற்றி சொல்லி விற்கிறது, அதை வாங்க வைக்கிறது தான் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்னா வந்தாலே சனி தான். உழைப்புங்கிற அமைப்பில் வரும். மார்க்கெட்டிங்கிறது எளிதான விஷயமா நம்ம தேடி போகணும், அவங்க வரமாட்டாங்க. நம்ம தேடி போய் செய்கிறது தான் அதோட. அப்போ உழைப்புனா சனி வந்துடும். இன்னொரு விஷயம், மார்க்கெட்டிங்கில் முன்ன பின்ன சொல்லத்தான் செய்வோம். அதாவது அந்த பொருளுடைய தன்மையவும் அதோடைய விலையவும் நம்ம மிகைப்படுத்தி சொல்லுவோம். மிகைப்படுத்தி சொன்னாலே அதுக்கு பேர் அது சனி வந்துடுவாருங்க. அது வேறு வார்த்தை சொல்ல விரும்பலை. மிகைப்படுத்தி நம்மளுடைய தரத்தை காட்டிலும் மிகைப்படுத்தி மார்க்கெட்டிங் அப்படி தானே இருக்குது. அப்படி சொன்னால் தானே வாங்குவாங்க. அந்த அமைப்பில் சனி தான் வெளிச்சமாக இருக்குது இந்த ஜாதகத்தில் தான் நிரூபிக்கிறேன். இந்த ஜாதகத்தில் பாருங்கள், லக்கணம் துலாம் லக்கணம் ஆகுது. சுக்கிரன் நீசப்பட்டு போனார். நீசம்னாவே பலம் இல்லை, அதை விட்டுருங்க. செவ்வாய், புதன், சூரியன், கேது இருக்காங்க, சுப தொடர்பு இல்லை, அதையும் விட்டுருவோம். ராகுக்கு தனிப்பட்ட தொழில் இல்லை. சந்திரன் வெளிச்சமாக இருக்கார், பௌர்ணமி. சந்திரனுடைய தொழில் இங்கே இல்லை. ஏன்னா சுக்கிரன் ஏற்று பார்க்கும்பொழுது அந்த நிலை மாறும். அப்போ மீது இருக்கிறது என்ன? சனி பகவான். இப்படி தாங்க பார்க்கணும். அதாவது 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளலாம், 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளலாம். வெளிச்சமாக இருந்தால் அந்த தொழிலும் வரும், நம்ம எடுத்துக்கலாம் வருமானம். ஆனால் எங்கே வேணால் இருக்கலாம். வெளிச்சமாக இருந்துச்சுன்னா அதில் தான் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத அமைப்புங்க. சனி குருவால் சுபத்துவப்படுத்தப்படுகிறார். அப்போ பாக ரீதியாக நேரம் இருக்குது. சனி தான் மார்க்கெட்டிங். நான் எடுத்த உடனே மார்க்கெட்டிங்கில் இந்த மாதிரி HR இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம சொல்லலாம். அதாவது வாடிக்கையாளர் அதிகமாக நம்ம அட்டன் பண்ணுற நேரத்தில் அமைப்பில் சனியோட துறையில் இருக்கிறா அப்படிங்கும்போது, சனினா என்ன? இரும்பு சம்மந்தமானது அல்லது மார்க்கெட்டிங் துறையில் மார்க்கெட்டிங் நம்ம சொல்லலாம். HR ஆள்களை வைத்து பராமரிப்பது ஒரு நிறுவனத்தில் HR இருக்குல்ல, அந்த மாதிரி அமைப்பு நம்ம சொல்லலாம். இதில் மார்க்கெட்டிங்கிறத அவர் சொன்னாருங்க. இதுதாங்க உள்ள விஷயம். சரி, இந்த மார்க்கெட்டிங்கில் இவர் திறனா செய்வாரா அப்படின்னா, எப்போவுமே ஒரு 20 வயசுக்கு மேலே தான் இவர் நல்ல வரக்கூடிய அமைப்பு இருக்குது. இருந்தாலும் லக்னாதிபதி நீசமானாலும் பௌர்ணமி சந்திரனோட அமைப்பில் இருக்கார். ராசி நல்லா இருக்குது. ஆள் திறனாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு சொல்கிறேன். அப்போ தசாபுத்தி நீசப்பட்டாலும் சந்திர ஒளி வாங்கக்கூடிய சுக்கிர தசை தான் 2034 வரைக்கும் இருக்குது. அதுக்கடுத்து சூரிய தசை 11 இருக்குது. 11 இருக்கக்கூடிய கிரகம் எல்லாமே நன்மை செய்யும். சந்திர ஒளி நிலையாக இருக்குது. அப்புறம் செவ்வாய் 11 இருக்குது. இப்படி அடுத்தடுத்து தசாபத்திகள் நல்லா இருக்கும்பொழுது இவர் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங்கில் நல்ல விலையாக இருப்பார், நல்ல விதமாக இருப்பார். என்கிட்ட வேலையோ தொழிலோ கேட்டாங்கன்னா இருக்குது. அதில் எப்படி சம்பாதிப்பீங்க அப்படி விவரத்தையுமே நான் சேர்த்தே சொல்லுவேங்க. திருமணம் நடந்தாலும் திருமணத்தை தரம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இதாங்க இதில் உள்ளது. நாளை வேற ஒரு வீடியோட